ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் சேலமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், குரு பயிற்சி பலன்களை நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ குரு பயிற்சி பலனை கையை பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்றைய தலைப்பு அதான். கையை பார்த்து ஒரு கையை பார்க்குறோம், குரு பயிற்சி பலன் காணும் முறையை நம்ம எளிமையாக சொல்லி கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேற உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுங்கிறதுல கையை பார்த்தே மிக எளிமையாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 14/5/2025 குரு இப்போதைக்கு ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது எப்படியெல்லாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கையுமே பார்க்கணும் சொல்லிட்டோம். முதல்ல எடுத்தோன்னா வயசு என்னன்னு பார்க்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு நபருடைய கையை பார்க்கணும்னா அவங்களுடைய வயசு என்ன, வயசுக்கு தகுந்த மாதிரி நன்மை நடைக்கிறோம். இப்போ குரு மேடு எப்படி இருக்கிறது? குரு பகவான் தான் பயிற்சி ஆகிறார். 14/5/2025 குரு மிதுனத்துக்கு குரு பெயர்றாரு. பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய கையை பார்க்க வேண்டும். குருமேடு எப்படி இருக்கிறது? குருமேட்ல ஏதாவது குறிகள் இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி இன்டு மார்க் இருக்கு சார், இந்த பெருக்கல் குறி இருக்கு குருமேட்ல. அப்ப அவங்களுடைய வயசு ஒரு 25-30, கல்யாணம் ஆயிடுச்சு சார், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். அப்ப வயசு ஒரு 60 வயசுக்காரங்களுக்கு இந்த மாதிரி இன்டு மார்க் இருக்கு, அவங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்கும். வாழ்க்கை குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் 60 வயசு இருந்தாலும் குடும்பம் இல்லறம் ஒற்றுமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதல் சந்தோஷம் கிடைக்கும். அப்படிதான் கண்டுபிடிக்கணும். குருமேடு நன்றாக இருக்கிறதா பார்க்கணும். நன்றாக இருந்ததுன்னா நிறைய பலன் கிடைக்கும். அதே மாதிரி குருமேட்ல ஏதாவது ரேகை இருக்கான்னு பார்க்கணும். அதாவது டெம்பரரியா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு ரேகை இருக்கும். அதாவது இப்படி 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 லைட்டா அப்படி ஒரு ரேகை வரும். இப்படி வந்ததுன்னா நல்ல விஷயம் தான். உங்களுக்கு நல்ல பணம் வரப்போகுது, பதவி வரப்போகுது. இந்த குரு பயிற்சியில பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது இல்லை சார், ஒரு சதுரம் இருக்கு குருமேட்ல, ஒரு சதுரம் இருந்தா அவர்களுக்கு வயதுக்கு ஏற்றார் போல் நல்ல ஒரு பண வசதி, நல்ல பிரமாதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லை சார், முக்கோணம் இருக்கு. இப்போ முக்கோணம் இருந்தாவே எல்லாருக்குமே தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, அரசியல் நிபுணர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த குரு மேட்டில் என்ன குறி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன், தீய பலன் நடைபெறும். ஒரு புள்ளி குறி இந்த மாதிரி, அதாவது கெடுதலாக நம்ம இப்போ நிறைய கொசன் ரேகைகள் இருந்ததுன்னா பலன் கொஞ்சம் குறைபடும். புள்ளி, அதே மாதிரி தடை இப்படி தடை வருதுன்னு வச்சுங்க, இப்படி தடை வருது, இப்படி வந்ததுனாக்க கொஞ்சம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி புள்ளி குறி பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்கு. இப்போ இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை நன்றாக இருக்கணும். அந்த வயசை பார்க்கணும். உங்க வயசு இப்போ ஒரு 40 வயசு சார், ஒரு நபருக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40னா இந்த இடம், அதாவது இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில 40 வயசு. இந்த 40 வயசுல இந்த விதி ரேகை கெட்டு போகாம இருக்கா, ஒரு வெட்டு துண்டு இல்லாம இருக்க, நல்ல வருமானம் வரும், அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூரிய ரேகையை பார்த்துக்கணும். சூரிய ரேகை இதே வயசுல வெட்டு துண்டு இல்லாம இருந்ததுன்னா பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ எந்த மேட்டுக்கு போய் எந்த இதுக்கு வீட்டுக்கு போகுது, புதன் வீட்டுக்கு போகுது. அப்போ புதன் மேட்டை பார்க்கணும். புதன் மேடு நல்லா இருக்குதா, புதன் மேடு உயர்வா இருந்து அதுல என்ன ரேகை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முதல் நல்ல பலன் கிடைக்கணும்னா குருமேட்டை பார்க்கணும். குருமேட்டில் இருக்கக்கூடிய குறிகள், குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள், அந்த பலன் நல்ல ஒரு இயக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது புதன் மேட்டை பார்க்கணும். ஏன்னா புதன் வீட்டுக்கு போறாரு இல்லையா, அந்த புதன் மேடு சிறப்பாக இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியது. வியாபாரம், பேச்சு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பேச்சு ஆற்றல், அதன் மூலமாக பொருளாதாரம், ஜோதிடர்களுக்கு நல்ல சிறப்பான இந்த வருடம் நல்ல சிறப்பாக இருக்கும்.
நல்லா பேச்சை வாயை கொண்டு இருக்கக்கூடிய லாயர்ஸ், வாயை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய, வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த குரு புதன் வீடு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த குரு பேச்சு நல்லா இருக்கும். அதே மாதிரி விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த அதிசார குரு பேச்சு வருது 18/10/2025 5/12/2025 அதிசாரமா கடக வீட்டுக்கு போகுது, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகுது. அப்போதைக்கு விவசாயிகளுக்கு அந்த ஒரு மாசம் 1.5 மாசம் பக்கமா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி சந்திரமேட்டை பார்க்கணும். சந்திரமேட்டில் ஏதாவது நல்ல குறிகள் இருந்து சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் போனவங்களுக்கு நல்ல ஒரு லாட்ரி ஷீட் மாதிரி, பங்கு சந்தை மாதிரி இருக்கிறவங்களுக்கு போட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு அந்த ஒரு மாசத்துல நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர், வெளிநாடு போனவங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புதன் குருமேடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 2வது புதன்மேடு, அதுக்கப்புறம் அதிசார பயிற்சி குரு பயிற்சி வர்றது சந்திரமேடு. இந்த 3 மேட்டையும் பார்க்கணும். 3 மேடு எப்படி இருக்கு, 3 மேட்ல உள்ள ரேகைகள், 3 மேட்ல உள்ள குறிகள், எந்த மேட்ல ஒரு நல்ல குறி இருந்ததுன்னா அந்த வயதில் அந்த வயதை பார்க்கணும். அப்ப இப்போ ஒரு நபருக்கு 25 வயசுலன்னா அவருக்கு காதல் கைகூடும், திருமணம் நடக்கும், பொருளாதாரம், வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 வயசுலன்னா பணம், செல்வம் அதிகமா பெருகும், வியாபாரம் பண்றது பெருகும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. அதுக்கு குருமேடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், புதன் வீடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் வீடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். விதி ரேகை நன்றாக இருந்து சூரிய ரேகை நன்றாக இருந்தால், உங்கள் கை நன்றாக இருந்து, அதாவது நம்பர் 1 கையா இருந்து இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மிக சூப்பரா நல்லா இருக்க போகுது. அப்படிங்கிறத நீங்களே ஈஸியா, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம், கையை பாருங்க, குருமேடு நல்லா இருக்கா, குருமேட்ல எந்த விதமான கெடுதல்களும் இல்லாம இருக்கான்னு பாருங்க. இந்த குருமேட்ல நல்ல ரேகை, நல்ல ஒரு இது இருந்ததுன்னா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். மேடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இருந்ததுன்னா பலன் அதிகப்படும், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கம்மிப்படும், ஆனால் பலன் கிடைக்கும். இதுல ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான குறி இருந்தா நல்ல பலன், உங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல் பலன்கள் அதிகப்படும். பணப்பலன் கிடைக்கும். அதாவது வியாபாரத்தின் மூலமாக பொருள் உதவி கிடைக்கும். இப்போ சந்திரமேடு ஒரு ரேகை குருமேடுக்கு போகுது சார், வியாபாரத்தின் மூலமா பொருள் கிடைக்கும், அந்த ஒரு வருஷத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றத நினைச்சுக்கணும். அதே மாதிரி விதி ரேகையும் சூரிய ரேகையும் அந்த வயசுல உங்களுக்கு என்ன வயசாகுதோ அந்த வயசை பார்க்கணும். இப்போ 25 வயசுனா இங்க பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும். அதே மாதிரி சூரிய ரேகை எங்க இருக்குன்னு பார்க்கணும். சூரிய மேட்லேயே தனியா இருந்ததுன்னா அது பலன் கொஞ்சம் கம்மிப்படும். இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்க்கணும். உங்க கையை பாருங்கள். குருமேடு நன்றாக இருக்குதா, குருமேட்ல ஏதாவது நல்ல குறி இருக்கா, புதன்மேடு நல்லா இருக்கா, புதன்மேட்ல ஏதாவது நல்ல குறி இருக்கா, சந்திரமேடு நல்லா இருக்கா, சந்திரமேட்ல ரேகையோ அல்ல நல்ல குறியோ இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்றாக வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக குரு பகவான் இருப்பார் என்பதை நீங்கள் கையை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரிதான் எல்லா பயிற்சியுமே. சரிங்களா? கை நல்லா இருக்கான்னு பாருங்க, அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.